சீமான் வசமாகும் ஜெயா டிவி எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம விரிவாக காண இருக்கோம். அனைவராலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இது எந்த அளவுக்கு தேவையானது அப்படிங்கிறது மட்டும் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் தமிழர் கட்சி 15 ஆண்டுகளுக்கு மேலாக மண்ணுக்கும் மக்களுக்குமாக பேசி வந்துட்டுருக்காங்க. அவர்களின் தொடர் தோல்வியால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா துவண்டு போயிட்டதான பொய் செய்தியை பரப்புகிறாங்க. ஆனால் நடந்து முடிந்த மே 18 நிகழ்வின் போது கட்சியில் எவ்வளவு பேர் கூடி வந்து அண்ணன் சீமானுக்கு ஆதரவாக அங்கே நாங்கள் இருக்கோங்கிறத அனைத்து மக்களுக்கும் புரிய வைத்திருந்தாங்க. இப்போ சமீபத்தில் வரக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னா, மற்ற அனைத்து ஊடகங்களுமே குறிப்பாக கிராமப்புறங்களில் அதிகப்படியாக இந்த மொபைல் ஃபோன்ஸை யூஸ் பண்ணாத அந்த நபர்களுக்கெல்லாம் அண்ணன் சீமான் அவர்களுக்கு கருத்துக்கள் போய் சேருவதில் சில சிரமங்கள் இருக்குது. அனைவரும் அதை பார்ப்பது அப்படிங்கிறது அரிதானது. ஏன்னா அதனை கடந்து பார்ப்பதற்கு இங்கே நிறைய கேலி கூத்துகள் இருப்பதால் தேவையான விடயத்தை பார்ப்பதை தவிர்க்கிறாங்க. இல்லை, அவர்களால் பார்ப்பதற்கான சூழல் இல்லை. ஆனால் அனைவரது வீட்லேயும் பார்த்திங்கன்னா டிவிங்கிற ஒரு விடயம் இருக்குது. அதற்கு ஒவ்வொரு கட்சியினரும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் சின்ன கட்சியாக பார்க்கக்கூடிய விசிகா கூட அவங்களுக்குன்னு ஒரு வெளிச்சம் டிவிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க. மதிமுகம் அப்படிங்கிற ஒரு சேனலை மதிமுக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு சில நபர்கள், வேந்தர் அப்படிங்கிற ஒரு சேனலை கூட ஒருத்தர் வச்சுருக்காரு. உங்களுக்கு எல்லாரையுமே தெரியும். அதாவது பெரிய சேனல் இல்லாமல் நான் இவங்கள்லாம் ஏன் குறிப்பிட்றேன்னா, அவர்களுக்கு கூட இருக்குது அவங்களது கருத்துக்களை பதிவு பண்ணுவதற்கு, மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு சேனல். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு அப்படி ஒரு வலிமை அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்குது. அவர் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஊடகங்களை சந்தித்து அவர்கள் மூலயமா தான் நம்மளுடைய கருத்துக்களை சென்றடையணும்னு பார்த்தா, அந்த ஊடகவியலாளர்கள் அண்ணன் சீமான் அவர்களை வேறு மாதிரி போர்ட்ரேட் பண்ண ஒரே காரணத்துக்காக ஊடகத்தையே இப்போ ஒதுக்கி வைத்திருக்காருங்கிறது தான் முக்கியமான விஷயம். தற்போது வந்துள்ள செய்தி என்ன அப்படின்னா, ஜெயா டிவி அண்ணன் சீமான் அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்குமான பழக்கம்ங்கிறது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். அவர்களை பற்றி அனைத்து பிரச்சனைகளுக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் குரல் கொடுத்து வந்திருக்காரு. அந்த வகையில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இந்த ஜெயா டிவியில் தமிழ் தேசியம் குறித்த விஷயங்களை கொண்டு வரலாம் அப்படின்றதுக்கும், அண்ணன் சீமான் அவர்கள் போலவே செய்யக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்குமான முன்னெடுப்புகள் அவங்க எடுத்திருக்காங்க. அதற்கு உதாரணமாக முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை அனுசரித்தது. இதற்கு முன்பு அவர்கள் அப்படி செய்ததே இல்லை. இப்போ அந்த விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமான் அவர்களுடைய கருத்துக்களை அவ்வப்போது மக்களுக்கு தெளிவுபடுத்த இந்த மாதிரியான ஒரு பெரிய ஊடகம் இருப்பது அப்படிங்கிறது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அது எந்த வகையில் சொல்லணும் அப்படின்னா, கிராமப்புறங்களில் நம்ம சென்றடைவதற்கு முன்னாடி நம்மளுடைய செய்திகள் சென்றடையும் போது அந்த இடத்துல நமக்கான வாக்கு போடுவதற்கு, அதாவது நம்ம இப்படி ஒரு கட்சி இருக்கோங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு மிக முக்கியமான ஒரு விடயமாகத்தான் அந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது.